வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது விசேட நேர்காணல் பகுதி. பொதுவாகவே வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு கலைஞர்களையும் அதே போல சமூக செயற்பாட்டாளர்களையும் பெரும்பாலும் அறிமுகப்படுத்துவது வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் மலையகத்தில் உள்ள பொதுவாக கலைஞர்கள், இலைமறை காயாக உள்ள கலைஞர்களை வெளிக்கொணரும் ஒரு நட்பணியில் ஈடுபட்டிருக்கும் ஒருவரை நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் மலையக தியாகிகள் ஒன்றியத்தின் தலைவர் திரு சுப்பையா சத்யேந்திரா அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், இப்பொழுது உங்களுடைய அந்த மலையக தியாகிகள் ஒன்றியம் எதற்காக உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, எப்போது உருவாக்கப்பட்டது? மலையக தியாகிகள் ஒன்றியம் என்பது சமீபத்தில் உருவாக்கினோம். ஆனாலும் இந்த மலையக சம்பந்தமாக கடந்த 27 வருடங்களாக அந்த மக்களோடு இணைந்து அங்குள்ள அனைத்து விடயங்களையும் அறிந்தவனாக, புரிந்தவனாக, அங்குள்ள குறைநிறைகளையும் அறிந்து ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று, வடகிழக்காக இருக்கட்டும் மற்ற பிரதேசங்களாக இருக்கட்டும் சென்று பார்த்து அங்கு நடக்கின்ற குறைநிறைகளையும் அறிந்து எமது மக்களுக்கு அவர்களுடைய இருக்கின்ற திறமை, அதாவது ரிதம் இருக்கின்றது, களம் இல்லை. குறிப்பாக எமது மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நுவரெலியா மாவட்டத்திலே இந்த எங்களுடைய கலாச்சாரம் என்பது இந்திய வம்சாவளியினர் இந்தியாவிலிருந்து வரும்பொழுது கொண்டு வந்தப்பட்டது. அது அந்த நாட்டுக்கூத்து எடுத்துக்கொண்டோமேனால் கும்மி பாடல் வேறு, குலவ பாடல் வேறு, அங்கு மாரியம்மன் தாலாட்டு வேறு, பஜனை பாடல் வேறு, காமன் கூத்து வேறு, அர்ச்சனை தோசை வேறு, மரதவீர நாடகம் வேறு, லவகுசா நாடகம் வேறு, நச்சி பொய்கை வேறு. இப்படி இருக்கின்ற கலாச்சாரங்கள் ஒரு கலாச்சார உத்தியோகஸ்தர் கடந்த 27 வருடங்களாக எனக்கு தெரிந்த வரைக்கும் நுவரெலியா மாவட்டத்தில் இல்லை. பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர் தான் வைத்திருந்தார்கள். அம்பகம பிரதேசத்தில் மாத்திரம் குறுகிய காலம் யமுனா என்ற ஒரு அம்மன் இருந்தார். அதே நேரம் வடகிழக்கை பார்த்தோம் என்றால் அங்கு அண்ணாவி என்று சொல்வார்கள். கலாச்சார உத்தியோகஸ்தர் நேரடியாக அந்த களத்துக்கு வந்திருக்கிறார். நானும் கூட ஈடுபட்டிருக்கின்றேன். செங்கலடி பிரதேச செயலகத்திலே ஒரு முறை ஒரு கூத்திலே நானும் அதில் ஒரு கலைஞனாக மேடையேற்றப்பட்டேன். அங்கு சென்று பார்த்த பிறகுதான் எனக்கு விளங்கியது, இந்த கலைத்துறை மங்கி போகிறதுக்கு காரணம் இவர்களுக்கான ஊக்குவிப்பு இல்லை. ஆகவே நாங்கள் இதுக்கான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று பல காலமாக பல தேடல்களை ஆரம்பித்து அந்த ஆய்வினையும் அனுபவமாக பெற்றுக்கொண்டு இன்று படித்த சமூகத்தையும் இணைத்து கொண்டு எமது சமூகத்துக்கு நேரடியாக இந்த கலை கலாச்சாரங்கள் முறையாக பேணப்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அரசியலுக்கு அப்பால். அந்த வகையிலே இன்று அனைத்து சிவில் சமூகத்தினரும் இணைந்திருக்கின்றார்கள், கரங்கோர்த்திருக்கின்றார்கள், வரவேற்கின்றார்கள். ஏனென்றால் இன்று இந்திய சினிமாவை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒருவர் வாயசைப்பார், மற்றவர் செய்கிறார். இது நேரடியாக இந்த கலையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பாடல்கள் புத்தகம் வைத்து படிப்பதில்லை, மனதுக்கு தோன்றியதை இயற்றி உடனடியாக படிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு வருடம் இருக்கும், நானுவையா பிரதேசத்திலே ஒரு வயது போன ஒருவர், அவர் ஒரு மாஸ்டர், அரைச்சிருந்த வருஷம் மரம் ஏறும் பொழுது கம்பம் ஏறி விழுந்து இறந்து போனார். அது என்ன காரணம் என்றால் அந்த கலைஞர்கள் இத்தனை வருட காலமும் நம்மளுடைய கலையை நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம், நாம் இருக்கும் வரை இதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எந்தவித ஊக்குவிப்பும் இல்லாமல் தனது உடைமைகளையும் இழந்து உளரீதியாகவும் வதைக்கப்பட்டு அப்படித்தான் அந்த கலையை அங்கு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இன்று இருக்கிற இளைஞர் சமூக வலைத்தளங்களையும் அந்த ரீல்ஸை பார்த்தவாறு எத்தனை கமெண்ட்ஸ் வருகின்றது என்று பார்த்து கொண்டு செயல்படுகின்றார்கள். அதே நேரம் அங்கு சுட்டி காட்ட வேண்டிய விடயம், அவர்கள் அந்த பழைய கலைஞர்களை மதிப்பதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் பழைய கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், 50 வருடம் 60 வருடம் அனுபவசாலிகள். உங்களுக்கு கூட தெரியும், அக்ரபத்தனை பிரதேசத்திலே KS ராஜா என்று ஒருவரை கூறுவார்கள். கிட்டத்தட்ட 64 வருடங்கள் அவர் தான் அறிவிப்பாளர். எங்களது கலாச்சாரத்தில் மின்சாரம் இருந்ததில்லை. ஆனால் அங்கு கல்யாண வீடுகள், சாமத்திய வீடுகள், இதுகளிலே அந்த ஒளிப்பெருக்கியை கட்டி அவர்கள் விளம்பரப்படுத்தி அந்த விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த காலகட்டத்தில் திருவிழா காலங்களில் அந்த தேர் இழுப்பதற்கு இரவு 12 மணி 1 மணி ஆகும். ஆனால் 7 மணி தொடக்கம் கோலாட்டம், கும்மிப்பாட்டு, அந்த சிலம்பு என்பதே இப்போ தெரியாது இளைஞர்களுக்கு, அங்கு இல்லை அப்படி ஒரு நிகழ்வு. ஆனால் நாங்கள் இதை அடிமட்டத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்துருக்கின்றோம், அவர்களோடு இணைந்து செயல்படுத்திருக்கின்றோம். அந்த வகையில்
எனது மகனுக்கு இது சம்பந்தமாக தெரியாது. அடுத்தவர்களை நான் குறை கூற விரும்பவில்லை. எனவே இதை கொண்டு வர வேண்டும் என்றால் பழைய மூத்த கலைஞர்களை அவர்கள் இருக்கின்ற போதே வாழும்போதே வாழ்த்துவோம் என்ற திட்டத்தில் இந்த 1,00,000 திறமைசாலிகளை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த மலையக தியாகிகள் ஒன்றியம் கலை சார்ந்த அனைவரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும், அவர்களினூடாக எமது கலைகளை பேணி பாதுகாக்க வேண்டும். நேரத்தோடு நான் குறிப்பிட்டது போல ரிதம் இருக்கின்றது, களம் கிடைக்கவில்லை. எனவே நாங்கள் ஒன்றிணைந்து அந்த களத்தினை உருவாக்குவோம் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. மலையக தியாகிகள் ஒன்றியம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு அதன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உங்களுடைய அடிப்படை தத்துவம், அதாவது கலை கலாச்சாரம் பேணப்பட வேண்டும், சில கூத்துக்கள் சில கலைகள் அழிவடைந்து வருகின்றன, அதனை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ஒன்றியம் அதற்கான என்ன ஆரம்ப நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது? சிறப்பாக உங்களுடைய செயற்பாட்டின் அடிப்படையில் செயற்பாட்டின் அடுத்து இந்த கலை காப்பாற்றப்பட்டிருக்கின்றது அல்லது அதனை பேணலாம் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றனவா? இருக்கின்றது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் என்னை ஏன் அவர்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால், நாங்கள் இன்று மலையகம் 200 என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எனது பிரதேசம் அக்கரப்பத்தனை. அந்த அக்கரப்பத்தனை நகரத்திலே 99ஆம் ஆண்டு நான் முதல் அந்த நகரத்துக்கு வருகின்றேன். அப்பொழுது எனக்கு வயது 19. வந்து பார்க்கின்ற பொழுது 2 பெரும்பான்மை இனத்தவர்கள் இருக்கின்றார்கள், ஒரு பெரிய பன்சலை இருக்கின்றது விகாரை, ஒரே ஒரு முஸ்லீம் இனத்தவர் இருக்கின்றார், ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கின்றது. நான் சிந்தித்து பார்க்கின்றேன், 70 கடைகள் இருக்கின்றது, இந்த நகரம் ஒரு பிரதான நகரம், இங்கே ஒரு ஆலயம் இல்லை. அன்று சிந்தித்தேன் இங்கு எப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்குவது என்று. அதற்காக நான் கடந்த 8 வருடமாக திட்டம் தீட்டி 2007ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 18ஆம் தேதி இந்த நாட்டின் நிரந்தர சமாதானம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த அக்கரப்பத்தில் இன்று இருக்கின்ற அந்த ஆலயம். அதாவது அது அந்த பனிக்காலம் உங்களுக்கு தெரியும், அந்த பிரதேசத்திலே குறிஞ்சா மரங்கள் இருக்கும். காலை போய் பார்க்கின்ற பொழுது அந்த குறிஞ்சா இலையோடு வர பனிகள், இரவு அந்த இடத்துல நான் தற்பொழுது குறிப்பிடுகின்ற இடம் ஒரு மூங்கித்தூர் மாத்திரம்தான் வந்தது. அப்பொழுது அங்கு மலம் கழிப்பதாக இருந்தது. நாங்கள் அந்த இடத்தை பார்த்தால் இடமே இல்லை. இடமில்லாத காரணத்தினால் அங்கு நகரத்தில் இருக்கின்றவர்கள் பல வருட காலமாக இடம் தேடிக்கொண்டு திரிந்த வேளையில்தான் நான் ஒரு திட்டத்தை தீட்டினேன். இந்த இடத்தில் ஒரு பிள்ளையார் சிலையை வைக்க வேண்டும். ஆகவே நான் சிந்தித்தது என்னவென்றால், ஆலயம் உருவாகினால் மாத்திரம்தான் அது தொடர்ந்து கொண்டு போகலாம். ஒரு சிலையே இல்லாத ஒரு இடத்திலே ஆலயம் கட்டுவது என்பது நடக்காது. ஆகவே பிள்ளையார் சொல்லி போட வேண்டும் என்று எமக்கு சிறுவயது முதல் கற்பித்திருந்தாலும் பிள்ளையார் சிலையை வைத்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கியவன். அந்த வகையில் அந்த விளம்பர நோட்டீஸு கூட எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. குறிஞ்சிமலை தென்றல் கொஞ்சி உலாவும் வெள்ளி நட்சத்திரம் ஒளி வீசும் புனித அக்கரப்பத்தனை நகரில் சிறிய சித்தி விநாயகர் உதயம். இதுதான் அன்று நாங்கள் உருவாக்கப்பட்டது. அதிலே நான் சுட்டி காட்டியிருந்தேன், எமக்கு தபால் காரியாலயங்கள் இல்லை, விளையாட்டு மைதானம் இல்லை, அந்த பிரதேசத்தில் இன்று வரை ஒரு தபால் நிலையம் இல்லை. அது ஒரு கேலிக்கூத்தான விடயம். அந்த மூங்கித்தூருக்கு முன்பாக இருந்த அந்த வீடு, அதுதான் அந்த போஸ்ட்மேன் இருந்தார், அவங்களுடைய வீடு அன்றும் கூலிக்கு இருந்தது. அவருடைய மனைவி லதா மிஸ், அவர் ஒரு தாதியாக இருந்தார். அவர்கள் சென்ற பிறகு இந்த இடத்திலே அந்த கோயிலை கட்டி இன்று அவரிடத்திலே ஒரு வங்கி வந்திருக்கின்றது. ஆனால் அந்த தற்பொழுது மதிய ஒழிப்பு சம்பந்தமாக பார்களை மூட வேண்டும் என்று கோஷமிடுகிறார். என்னிடம் பலர் கேட்டார்கள், பார் இப்படி இருக்கின்றது, நீங்கள் இந்த பிள்ளையார் சிலை இவ்விடத்தில் வைக்கிறீர்களே, இது சரியா? நான் கூறினேன், இன்று முதல் நான் குடிப்பதில்லை, நான் அதை மூட வேண்டும் என்று நான் என்றைக்குமே கூற போகிறதும் இல்லை. உங்களுக்கு இந்த தெய்வம் தேவை என்றால் நீங்கள் அதை விட்டு வெளியே வாருங்கள். எனவே தான் இந்த மக்கள் இன்று சிந்திக்கிறார்கள். 99 ஆரம்பித்து 2000ஆம் வருடம் வரும்பொழுது நியூ மிலேனியம் ஃபாபோய்ஸ் என்று ஒன்றை ஆரம்பித்து விளையாட்டுத்துறை சம்பந்தமாக அன்று நான் இளைஞனாக இருந்தேன். எனது 33 வயது வரும்பொழுது அதை இளைஞர்களிடம் ஒப்படைத்து விட்டேன். 2004ஆம் ஆண்டு வெவர்லி தோட்டத்திலே அறநெறி பாடசாலையை உருவாக்கினோம். ஒவ்வொரு தோட்டங்களிலும் 10 இளைஞர்களை எடுத்து அவர்களிடமிருந்து 50 ரூபாய் சந்தாவை பெற்று அந்த படிப்பிக்கின்ற ஆசிரியருக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சூரியன் அனுசரணையில் அன்று அதை செய்தோம். அது எம்மோடு இருந்த ஒரு சிலர் அந்த
தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டதால் அதை கைவிட வேண்டிய ஒரு சூழல் உருவாகினது. ஆனாலும் என்ற முயற்சிகளை நான் கைவிடவில்லை. 2015 கூட லம்போகரா அறநெறி பாடசாலை என்று பதிவு செய்து அங்கு உள்ள அந்த டீச்சர்ஸ் ஒரு 3 பேருக்கு சாந்திநாவுக்கரசன் பணிப்பாளராக இருந்த அம்மணி கூறினார்கள், இங்கு அவர்களுக்கான உடைகள் கொடுக்கப்படுகின்றது, பயிற்சி அளிக்கப்படுகின்றது, ஒரு சிறிய சம்பளம் வழங்கப்படுகின்றது, இதை செய்ய வேண்டும். ஆனால் எல்லாரும் என்னை தொடர்ந்து மக்கள் பார்த்தது ஒரு அரசியல்வாதியாக அல்லது நான் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே அரசியலுக்காக என்று பார்த்ததால் அவர்களுடைய தவறான கண்ணோட்டம் அந்த சமூகத்தை இன்னும் அடிமட்டத்துக்கு கொண்டு சென்றது. எனவே தான் நான் முதலாவதாக அரசியலை விட்டு வெளியே வர வேண்டும் என்று எண்ணி இந்த தொடக்கத்திலேயே 7ஆம் தேதி, உங்களுக்கு தெரியும், கடந்த 7ஆம் தேதி இந்த பழைய நகர மண்டபத்திலே நிகழ்வில் ஏற்படுத்தியிருந்தோம். அந்த நிகழ்விலே எனது தாய் மேல் ஆணையாக இனி நான் அரசியலில் ஓட்டு